மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிராஸ் டிவி நேயர்களாகிய உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். மங்கையர் நேரம் என்ற நிகழ்ச்சியின் மூலமாய் இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த நாள் நிகழ்ச்சியையும் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாய் நம்மையும் இந்த நிகழ்ச்சியையும் ஆண்டுடைய கரத்திலே நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ இந்த வேளையிலும் எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்திலேயே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நாங்கள் வேறு யாரிடத்தில் போவோம் சுவாமி? வாழ்வு தரும் வார்த்தை உம்மிடத்தில் தானே இருக்கிறது. நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. பிள்ளைகளுக்குரிய அப்பத்தை நீர் பகிர்ந்து கொடுக்க தகப்பனே, நீர் உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அதை பெற்றுக்கொள்ள வழி தெரியாமல் தான் நாங்கள் தவித்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் மூலமாய் நீர் எங்களுக்கு அதை தெரியப்படுத்துகிறீர் சுவாமி. ஆகவே நாங்கள் அதை சரியான முறையில் கேட்டு எங்கள் வாழ்க்கையின் அனுபவமாக்கி எங்களுக்கு என்று நீர் வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை முற்றிலும் சுதந்திரித்து கொள்ள நீர் கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்குள்ளாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், ஆமென். நாம் இன்றைக்கும் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 23வது வசனம். மத்தேயு 14:23. அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே தொடர்ந்து அந்த 23லிருந்து 36 வரையிலும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அல்லது 33 வரையிலும் நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அங்கே இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? அவர் அங்கே தனிமையாக இருக்கிறாரு. அதற்குள்ளாக அவர் என்ன செய்கிறாரு? 22வது வசனத்தில் பார்த்தா, அந்த ஜனங்களை, சீடர்களை படவில் ஏற்றி அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை அனுப்புகிறார். அவங்க படவில் ஏறி அவங்க மட்டும் போகிறாங்க. இயேசு தனித்து இருக்கிறார், தனித்து ஜெபம் பண்ணுகிறார், அங்கே தங்கி இருக்கின்றார். அதற்கு பிறகு அவங்கெல்லாம் போகும் பொழுது என்ன நடக்கின்றது? நடுக்கடலில் போயிட்டுருக்காங்க. அப்போ பலத்த காற்றோட அங்கே எதிர்காற்று வீசுகிறது, அலைகள் புரண்டு வருகின்றன. அப்போ அது ஏறக்குறைய 4ஆம் ஜாமமாக இருக்குது. அதை கண்டு இயேசு என்ன பண்ணுறாரு? அந்த கடலின் மேல் அப்போ நடந்து வர்றாரு. சீடர்கள் அதை எதிர்பார்க்கலை. பார்த்துட்டு, ஐயோ, கடல் மேலே ஒருத்தர் நடந்து வர்றாங்கன்னா அது என்னவா இருக்கும்? ஆவியாக இருக்குமோ என்று பயந்தார்கள். அப்பொழுது இயேசு சொல்கிறாரு, ஏன் பயப்படாதீங்க, நான் தான் பயப்படாதிருங்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே, நீங்கன்னா நான் இங்கே வரேனே என்று சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வான்னு சொல்கிறாரு. உடனே பேதுரு இறங்கி நடக்கிறான். ஆனால் திடீரென்று கடலை பார்க்குறான், அலையை பார்க்குறான். உடனே அவன் மூழ்கி போகிறான். மூழ்கி போகிற அந்த நிலையில் இருக்கும் பொழுது, ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிடுகின்றார். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று சொல்கிறார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. இதுதான் சம்பவம். இதைத்தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தியானிக்க எடுத்துக்கொண்ட இந்த வேத வசனம் என்ன சொல்கிறது என்றால், அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு, எந்த ஜனங்களை? இதற்கு முன்பதாக நாம் வாசித்து பார்ப்போம் என்றால், அதே மத்தேயு 14ஆம் அதிகாரம் 13லிருந்து நாம் தொடர்ந்து 21 வசனங்கள் வரையிலும் வாசித்து பார்த்தோம் என்றால், இயேசுவை தேடி மக்கள் வர்றாங்க. வருகின்றவர்களுக்கு அவர் வந்த வியாதிஸ்தரெல்லாம் குணமாக்குறாரு. சாயங்காலம் ஆன பிறகு அவர் சொல்கிறாரு, இவ்வளோ நேரம் ஆச்சு, இனி இவங்களை இப்படி அனுப்ப வேண்டாம், வழியில் சோர்ந்து போவார்கள், எனவே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்போ சீடர் சொல்கிறாங்க, 5 அப்பா 2 மீனை தவிர எதுவுமே இல்லை, இவ்வளோ பேருக்கு எங்கே கொடுக்க முடியும்? அப்போ இயேசு சொல்கிறாரு, இருப்பதை என்னிடம் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அதை அவர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு கொடுத்து எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுக்க சொல்கின்றார். ஆக அங்கே எல்லோரும் பந்தி அமர்ந்து வந்த அத்தனை பேரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அதில் சாப்பிட்டதில் ஆண்கள் மட்டும் 5000 பேர். இது எப்படின்னா, திரும்ப அவங்க சாப்பிட்டது மாத்திரம் அல்ல,
மிகுதியாக இருப்பதை 12 கூடைகளில் மிகுதியான துணிக்கைகளை எடுத்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச பிறகு ஜனங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் அவங்களுடைய வியாதியிலேருந்து குணமாகி எல்லாரும் போயிட்டாங்க. போன பிறகு ஆண்டவர் சொல்கிறாரு, சீடர்களை பார்த்து அவர்களும் ஜனங்களை அனுப்பிவிடுகள், தம்முடைய சீடர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். எதற்காக? அடுத்த வசனம் அதை 23 சொல்லுது, அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் ஆனபோது அங்கே தனிமையாயிருந்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு எவ்வளவு டயர்டாக இருந்திருப்பார் பாருங்க. அவ்வளோ போதிச்சிருக்கிறாரு. அத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுத்து எல்லாத்தையும் ஒழுங்கு பண்ணி சீடர்களை சமாளித்து மிகுதியாக இருக்கிறதை எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லி எவ்வளவும் செய்த பிறகு அவருக்கு எவ்வளவோ களைப்பாக இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி தான் ஒரு செய்தியை கேள்விப்பட்டார். யோவான் ஸ்நானகன் சிரச்சேதம் செய்யப்பட்டு விட்டான் என்ற ஒரு இடி போன்ற ஒரு செய்தி அவர் மனதை உடைத்திருக்கிறது. அது ஒரு பெரிய பாரம் உள்ள இருக்குது. ஆனால் அதுக்கு மத்தியிலேயே இவ்வளோ காரியங்களையும் தன்னை தேடி வந்தவர்களுக்கு அவர் திருப்திப்படுத்தி அவர்களை அனுப்பி இருக்கின்றார். அப்படி இருந்த பிறகும் அவர் செய்தது என்ன? தனித்திருந்து அவர் ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறினார். ஒரு மலையின் மேல் துக்கம் ஒரு பக்கம், உடல் களைப்பு ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருந்தாலும் அவர் ஜெபத்தை கைவிடவில்லை. எந்த ஜெபத்தை? தனி ஜெபத்தை அவர் கைவிடவில்லை. எல்லாரையும் அனுப்பிட்டு தனித்து இருந்து அவர் ஜெபம் பண்ணினார். இந்த போராட்டங்கள், இந்த டிஸ்டர்பன்ஸ், இவற்றிலிருந்தெல்லாம் தான் பிதாவோடு கூட ஒரு மனதாய் அவரோடு ஐக்கியப்பட்டு அவரோடு உறவாடும்படியாய் இந்த உலக பிரகாரமான காரியங்கள் எதுவும் அவருக்கு தொந்தரவாக இல்லாதபடிக்கு தனிமையாக போயிருந்து பிதாவோடு உறவாட போனார். அவருடைய உடல் களைப்பை அவர் பார்க்கவில்லை, மனதில் உள்ள அந்த வேதனையை பார்க்கவில்லை, தனித்து ஜெபம் பண்ண போனார். நிறைய இடங்களில் பார்க்குறோம், இயேசு மலையின் மேல் போய் அவர் தனித்து ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான ஒரு இடத்திலே தனித்து ஜெபம் பண்ணினார். நிறைய இடங்களில் அதை பார்க்குறோம். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? இயேசுவே ஒவ்வொன்றையும் செய்த பிறகு அவ்வளவு தூரம் அவர் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தார் என்று சொன்னார். நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? யோசித்து பாருங்கள். தனி ஜெபம் செய்கின்றோமா? இன்றைக்கு பல ஜெபங்கள் இன்றைக்கு பெருகி வருகிறது. உபவாச ஜெபம், அதற்கு தான் ஓடிடுவோம். முழிரவு ஜெபம் ஓடிடுவோம். முகாம், ஜெப முகாம், அதற்கு போயிடுவோம். ஒரு குரூப்பாக சேர்ந்து ஜெபம் பண்ணுறாங்க, அங்கே போயிடுவோம். இதெல்லாம் போயிட்டு நம்ம என்ன காலையிலேருந்து சாயந்தரம் வரையிலும் இந்த ஜெபம் இருந்தோம். அதனால் என்ன செய்ய முடியாது? தனிப்பட்ட முறையில் நான் ஜெபம் பண்ண முடியாது. ரொம்ப டயர்டாக இருக்குது. இவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணிட்டு தானே வந்திருக்கோம். இப்படிப்பட்ட எண்ணத்தில் தான் இன்றைக்கு அநேக கிறிஸ்துவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே தான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையில் தேவன் எதிர்பார்க்கின்ற ஒரு இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் என்று சொல்வார்களே, அந்த மறுரூபம் நம்மிடத்திலே காணப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜெபிப்பது இப்படியெல்லாம் போவது நல்லது. இவைகளெல்லாம் எப்படி தெரியுமா? எக்ஸ்ட்ரா எனர்ஜியை பெற்றுக்கொள்வதற்கு. இப்போ ஒரு ஆள் இருக்கிறார் என்று சொன்னால் பல காரியங்கள், இது சாப்பிட்டா அந்த சத்து அந்த சத்து கிடைக்கும், விட்டமின் டி இதில் கிடைக்கும், B12 அதில் கிடைக்கும், மினரல்ஸ் இதில் கிடைக்கும், நிறைய யூடியூப்லேயும் அட்வர்டைஸ்மெண்ட்லேயும் வருது. வெறும் அதையே சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா போதுமா? அவைகள் உடலுக்கு நல்லதா? நீங்கள் அன்றாடம் புசிக்க வேண்டிய சத்துணவுகளை சாப்பிட்டு அவைகளெல்லாம் எக்ஸ்ட்ரா எனர்ஜிக்காக, எக்ஸ்ட்ரா, அதையே நாம் மெயின் ஃபுட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட கிறிஸ்துவுக்குள் பிரியமானவைகளே, இவைகள் எல்லாம் எதற்காக? நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை கொடுப்பதற்காக. நாம் உள்ளாக பலப்பட வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரம் உண்மையிலேயே பலம் அடைய வேண்டும் என்றால், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்திலே நாம் பலப்பட வேண்டும் என்றால் இந்த தனி ஜெபம் முக்கியம்.
எப்படி தனிப்பட்ட முறையில் நாம் சத்தான உணவுகளை நாம் சாப்பிட வேண்டுமோ, சாப்பிட்ட பிறகு மற்றதெல்லாம் எக்ஸ்ட்ராவாக டேப்லெட்டை போடலாம், இந்த சத்து மாத்திரையை போடலாம், அதை போடலாம், இவைகளெல்லாம் எக்ஸ்ட்ராவாக நமக்கு கொடுப்பது. அதே போல தான் மற்ற பக்தி முயற்சிகள் எல்லாம் அவைகள் நமக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜியை தான் கொடுக்க முடியுமே தவிர, வெறும் அதை மாத்திரம் வைத்து கொண்டு நாம் ஒரு முழுமையான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழ முடியாது. அதற்கு அடிப்படை தேவை நம்முடைய உடல் இயற்கையான ஆரோக்கியமுடையதாக இருக்க வேண்டும். அதற்கு சாதாரணமாக நாம் தனிப்பட்ட முறையிலே சத்தான உணவுகளை சாப்பிட வேண்டும். உணவை சாப்பிட்டு விட்டு எக்ஸ்ட்ராவாக அதை எடுக்கலாம். அதே போல தான் தனி ஜெபம் மிக மிக முக்கியம். ஏன்னா இந்த தனி ஜெபத்தில் தான் தேவனோடு நாம் தரித்திருக்கும் பொழுது, கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் யார் என்பதை அங்கே கண்டுகொள்ள முடியும். நீங்கள் தனி ஜெபம்னா அங்கேயும் போய் உட்காந்துக்கிட்டு பிள்ளைக்காக அதுக்காக இதுக்காக எல்லாருக்காக ஜெபிக்க வேண்டும், நல்லது. ஆனால் அங்கே இருந்து தேவ பிரசன்னத்தை உணரும் பொழுது தான் நமக்குள் இருக்கின்ற பல அழுக்குகள், நம்மிடத்தில் காணப்படுகின்ற சில குறைகள், நம்மிடத்தில் உள்ள சில பலவீனங்களை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துவார். கர்த்தருடைய பிரசன்னத்திலே அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த வெளிச்சத்திலே நம்மிடத்தில் உள்ள இருள் நம்மை விட்டு அகன்று போகின்றது. நம்மிடத்தில் குறைபாடு என்ன என்பது அவருடைய பிரசன்னத்தில் இருக்க இருக்க அந்த பிரகாசம் வர வர என்னென்ன குறைகள் இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வருகிறது. நாம் பரிசுத்தமாகின்றோம். பரிசுத்தமாவதற்குரிய பலனை பெற்றுக்கொள்கின்றோம். செய்தியை கேட்குறோம், தப்புன்னு தெரியுது, செய்யக்கூடாதுன்னு தெரியுது, இனி செய்ய மாட்டோன்னு தீர்மானம் எடுக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் இருக்கிறோமா? மறுபடியும் செய்து விடுகிறோம். அதற்கு காரணம் என்ன? அதை எதிர்த்து நிற்கக்கூடிய பலன் நம்ம இடத்துல இல்லை. இந்த பலனை பெற்றுக்கொள்வது எதில் என்றால் தனிப்பட்ட ஜபத்தில் தான். இந்த தனி ஜபம் செய்வதன் மூலமாகத்தான் வேதத்தில் நிறைய பரிசுத்தவான்கள் பெரிய காரியங்களை செய்திருக்கின்றார்கள். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் நடந்திருக்கின்றது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரி சகோதரியை ஒவ்வொருவரும் கண்டிப்பாக ஆண்டவரோடு தனித்திருக்க பழகுங்கள். ஆண்டவர் பாங்க இங்கே யோவான் ஸ்நானன் இறந்து போயிட்டாருன்ற ஒரு செய்தி இவ்வளோ ஜனங்களுக்கும் பார்த்து ஜெபித்து அவர்களுக்கு விடுதலை கொடுத்து சாப்பாடு கொடுத்து உடல் ரீதியாக களைப்பு, இதற்கு மத்தியிலும் கூட அவர் என்ன செய்கின்றார்? தனித்து ஜெபம் பண்ணுகிறார். தனி ஜெபத்தை ஒரு நாளும் நாம் விட்டுவிடவே கூடாது. அதற்கென்று ஒரு நேரத்தை வையுங்கள். உங்களுக்கு எது வசதியோ அந்த நேரத்தை வையுங்கள். கர்த்தரோடு தனித்திருங்கள், அவரோடு உறவாடுங்கள். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யணும்? நான் இப்படி செய்துட்டேனே, செய்ய வேணான்னு நினச்சேன், செஞ்சுட்டேனே, இந்த பலத்தை எனக்கு தாங்க. இப்படியெல்லாம் இருக்கதே, நான் என்ன செய்யணும்? எனக்கு ஆலோசனை கொடுங்க. ஆண்டவர் ஆலோசனை கொடுப்பார், உங்களை பலப்படுத்துவார், அதிலிருந்து எழும்பி வருவதற்கான வழிகளை திறந்து கொடுப்பார். எவ்வளவுக்கு அவருடைய பாதத்தில் காத்திருக்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் அவரிடத்துள்ள குண நலன்கள் நமக்குள்ளாக அது பாய்கின்றது. சொல்வார்கள் அல்லவா, பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னத்திலே தனித்திருக்க அவருடைய குணாதிசயங்களை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். அவரை பிரதிபலிப்பதற்கு அது ஒரு வாய்க்காலாக நமக்கு இருக்கின்றது. இதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. வேதத்தில் நிறைய பார்க்குறோம். அங்கே யாக்கோபு எல்லாம் லாபான் வீட்டில் போய் 14 வருஷம் வேலை பார்த்து ஏயாலையும் ராக்கேலையும் மணந்துக்கிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு மறுபடியும் தான் ஊருக்கு வரான். ஆனால் அவனுக்கு உள்ளுக்குள்ளார பயம், ஏசா எல்லாத்தையும் பிடுங்கிக்கிட்டு நம்ம பிள்ளைகளை வெட்டி போட்டுடுவானோ, நம்மை கொலை செய்து விடானோ என்ற பயம். ஆகவே அந்த பயத்தை மேற்கொள்வதற்கு அவர் என்ன செய்கிறார்? ஆதியாகமத்தின் புத்தகம் 32ஆவது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் மனைவிகளை பிள்ளைகளை எல்லாரையும் யாப்போக்கு என்ற ஆற்றின் அக்கறைப்படுத்தி விட்டு இவர் மட்டும் தனித்திருந்தார் என்று பார்க்கிறோம். தனித்து தேவனோடு அவர் பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தேவ தூதனோடு போராடுகின்றார். அந்த இடத்தில்தான் அவருக்கு பெயர் மாற்றப்படுகிறது. யாக்கோபு என்று இல்லாமல் இஸ்ரவேல் என்று மாற்றப்படுகின்றது. இந்த மாற்றத்திற்கு காரணம் என்ன? தனித்து போராடி நீ தேவ தூதனை மேற்கொண்டாயே என்று சொல்லி அவருக்கு அந்த பெயர். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே,
நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்டதான ஒரு பெரிய மாற்றம் வர வேண்டும் என்று சொன்னால், இருக்கின்ற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்குரிய பலன் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால், வர இருக்கின்ற ஆபத்துக்களிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக நமக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால், அது எதில் கிடைக்கும் தெரியுமா? அந்த தனிப்பட்ட ஜெபத்தில் தேவனோடு சஞ்சரிக்கும் பொழுது, தேவனோடு தரிசிக்கும் பொழுது. ஆக ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, இந்த தனி ஜெபம் அவர்களுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. இரண்டாவதாக இந்த சம்பவத்தில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது 24வது வசனம் சொல்லுது, அதற்குள்ளாக படவு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றாய் இருந்தபடியால் அலைகளினால் அது அலைவுபட்டது. இப்போ அடுத்தது என்ன தெரியுமா நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம்? இயேசுகிட்ட தான் இருந்தாங்க, கூடவே இருந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க. இப்போ இயேசு தான் சொல்கிறாரு, அந்த பக்கம் நீங்கள் போங்கப்பா, படகுல ஏறி போங்கன்னு. அப்படி தான் போகிறாங்க. ஆனால் அப்படி போகும்பொழுது என்ன நடக்குது? நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. அப்போ நம்ம நினைக்கலாம், நாங்கள் நல்லா தானே ஜெபம் பண்ணுறோம், நல்லா தானே உபவாசம் இருக்கிறோம், மற்றவங்கள போல இல்லையே, யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, பிறகு ஏன் எங்கள் வீட்டுக்கு மட்டும் இந்த பிரச்சனை, பிறகு ஏன் எங்களுக்கு மட்டும் அடுத்தடுத்து சோதனைகள், ஏன் எங்களுக்கு வேதனைகள்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, தேவன் நெருங்கி போக போக சோதனை மிக அதிகமாக வரும், அதுவே பயமாக இருக்குது. சோதனைகள் வரும், ஆனால் அதை மேற்கொள்ளும்படியான, அதிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை மறந்து போய்விடாதீர்கள். ஆக இங்கே பார்க்கிறோம், எதிர்காற்று வந்தது, இவ்வளோ பெரிய காரியம் வந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரே சிலர்லாம் சொல்லுவாங்க, சில போதகர்கள் போதிக்கின்ற சில காரியங்கள் வேத சத்தியத்திற்கு விரோதமான காரியங்களும் உண்டு. இயேசுகிட்ட வந்துட்டா உனக்கு ஒரு குறையும் இருக்காது, இயேசுகிட்ட வந்துட்டா உனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது, இயேசுகிட்ட வந்தீன்னா நல்ல செழிப்பாக இருக்கலாம், எல்லாம் கிடைக்கும், நினச்சதெல்லாம் நடக்கும், ஒருத்தனும் ஒன்று எதிர்த்து வர முடியாது. தவறான போதனை, தவறான போதனை. ஏன் தெரியுமா? யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33வது வசனம் சொல்கிறது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இயேசு சொல்கின்ற போதனை உண்மையா அல்லது மற்றவர்கள் சொல்லுகின்ற போதனை உண்மையா? எது என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, நிச்சயமாக உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்க. அதை பார்த்து பயந்துராதீங்க, பயந்துராதீங்க. ஏன் தெரியுமா? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் சொல்கிறது, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். உங்களுக்கு வந்திருக்கிற வியாதியை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிற இயேசு பெரியவர். ஏனென்றால் அவர் யெகோவா ரஃபாவாக இருந்து குணமளிக்கும் தேவனாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சத்துருக்கள் வருவார்கள், ஆனால் உங்களுக்குள் இயேசு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் சிதறடிக்கப்பட்டு போவார்கள். ஏனென்றால் யெகோவா நிசியாக அவர் உங்களோடு கூட இருக்கிறார். துன்பங்கள் உண்டு, வேதனைகள் உண்டு. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தானியேலை குறித்து பார்க்குறோம் இல்லையவா? தானியேலில் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்கிறது, தானியேல் அந்த ஊரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. என்ன? தானியேலை மிகவும் உயர்த்தி வைத்தபடியால் கூட இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் இவர் மீது பொறாமல், எப்படியாவது அரசன்கிட்ட கெட்ட பேர் வாங்கி இவனுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கி கொடுத்துடணும்னு எவ்வளவோ ட்ரை பண்ணுறாங்க, ஒன்றும் முடியல. வேதம் சொல்கிறது, அவர் தேவனை வழிபடுவதை அந்த ஒரு காரியத்தை தவிர, கர்த்தரை வழிபடுகின்ற ஒரு காரியத்தை தவிர வேறு எந்த விதத்திலும் அவர் மீது குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே அதில் கை வைக்கிறாங்க. என்ன? ராஜாட்ட போய் சொல்கிறாங்க, ஒரு வகையான ஜனங்கள் பெருகி இருக்காங்க, அதனால் அவங்கள்ட்ட என்ன சொல்லுங்கள், குறிப்பிட்ட நாள் வரையிலும் யாரும் அரசனை தவிர வேறு யார்கிட்டையும் விண்ணப்பம் வைக்கக்கூடாது, அப்படி வச்சா சிங்க கிபியில் போடப்படுவார்கள் என்று. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இது அறிவிக்கப்பட்டதை அறிந்திருந்தும் தானியேலின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் தன் வழக்கத்தின்படியே
வழக்கத்தின்படியே மேலே போய் பலகனியை திறந்து தேவனை நோக்கி ஜெபம் பண்ணினான். தனி ஜெபத்தை அவன் விடலை. அந்த சட்ட திட்டமோ அந்த பயமுறுத்தலோ எதுவும் அவனை ஜெபிப்பதிலிருந்து தடுக்க முடியவில்லை. அப்படி இருந்தான். அப்போ என்ன நடந்தது? அந்த சட்டத்தில் அவன் சொன்ன பிரகாரம் சிங்கக்கபியில் போடப்பட்டான். உடனே நம்ம நினைக்கலாம், இவ்வளோ ஜெபம் கர்த்தருக்காக தானே வைராக்கியமாக இருந்தேன், பிறகு ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, பிறகு ஏன் எனக்கு இந்த வியாதி, பிறகு ஏன் எனக்கு இந்த துன்பம் என்று சொல்லி நம்மள அநேகர் கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கின்றமே. துன்பம் வரும், வேதனை வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அதிலிருந்து ஒரு மீட்பு வருமே, அதுதான் மற்றவர்களுக்கு தேவநாமம் மகிமைப்படுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது என்பதை மறந்து போய் விடாதீர்கள். உங்களுக்கு வர்ற பிரச்சனை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக அல்ல. அதிலிருந்து நீங்கள் தப்பிப்பீங்க பாருங்கள். கர்த்தர் உங்களை தப்புவிக்க வைப்பார் பாருங்கள். அதை பார்த்து மற்றவர்கள் சொல்வார்கள், இவர்கள் நம்பி இருக்கிற தேவன் இவர்களை கைவிடவில்லை. கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லியிருந்தாங்க, அந்த கர்த்தர் தான் இவங்களை பாதுகாத்தார்னு. தேவனுடைய நாமம் மகிமைப்படும் அல்லவா? ஆக தேவ நாமம் மகிமைப்படும்படியாய் சில காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். வீட்டில் சில பிரச்சனைகளை அனுமதிக்கிறார். உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சில குழப்பங்களை அவர் அனுமதிக்கின்றார். சில இழப்புகளை அவர் அனுமதிக்கின்றார். உங்களை கஷ்டப்படுத்த அல்ல, கண்ணீர் வடிக்க அல்ல. அந்த துன்பத்தின் வழியாக தேவனை பற்றி அறிகின்ற அறிவு மற்றவர்களுக்கு வர வேண்டும். உங்களை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறாரு. சந்தோஷப்படுங்கள். அவர் நாம மகிமைப்பட நம்மை பயன்படுத்துகின்றாரே, நம்மை நம்பி நம்மளை பயன்படுத்துகின்றாரே, தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அதன் மூலமாக அவர் பெரிய ஆசீர்வாதங்களை நமக்கு தருகின்றார். இங்கே தானியேல் அப்படி தான். அவன் ஜெபம் பண்ணான், உண்மையாக இருந்தான், எல்லாவற்றிலும் நேர்மையாக இருந்தான். ஆனால் அவனுக்கு வந்தது என்ன? சிங்கக்கபியில் போடப்பட்டான். நடந்த காரியம் நமக்கு தெரியுமே. அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சோன்னு அரசன் ஓடி வர, தானியேலே தானியேலே, நீ ஆராதிக்கின்ற தேவன் உன்னை விடுவிக்க வல்லவராக இருந்தாரா? யார் வாயில் வருது பாருங்கள், புறஜாதியான அந்த ராஜாவின் வாயிலிருந்து. அவர் சொல்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் என்னை சிங்கங்களின் வாய்க்கு என்ன தப்புவித்தார். பிறகு அந்த அரசன் அறிக்கை பண்ணுறான், தானியேலின் தேவனே மெய்யான தேவன், மெய்யான தேவன். யாரெல்லாம் இவனுக்கு விரோதமாக எழும்பி இவனை சிங்கக்கபியில் போட்டு இவனை சாகடிக்க நினச்சாங்களோ அத்தனை பேரையும் பிடிச்சி அவன் அதுக்குள்ளார போயிட்டான். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் மற்றவர்களுக்கும் அதுதான் வித்தியாசம். பிரச்சனை யாரால் வருது, துன்பங்கள் எதனால் வருது, அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். அந்த சூழ்நிலையை பார்க்காதீர்கள், தேவனை பாருங்கள். அப்படி பார்க்கும் பொழுது யார் உங்களுக்கு விரோதமாக வந்தாங்களோ அவர்களே உங்கள் பட்சத்தில் வரும்படி தேவன் செய்வார். இதை சொல்வார்கள் அல்லவா, தான் வெட்டின குழியில் தானே விழுவான் என்று சொல்லி. அப்படியாக அவர்களுக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை தேவன் பார்த்து கொள்வார். அது நம்முடைய கையில் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டு இருக்கும் பொழுது எல்லாமே நமக்கு நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்கும் பிரியமானவர்களே. ஆக நாம் பார்க்கின்றோம், அவர் வாழ்க்கையில் நிறைய அவர் கடவுளோடு நெருங்கிய தொடர்பு இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும். தாவீதுக்கு வராத பிரச்சனையா? ஆனால் அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்கள், சங்கீதம் 119 67வது வசனம், நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். அதே அதிகாரத்தில் 71வது வசனம், நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். பாருங்கள், உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி நான் வழி தப்பி நடந்தேன். சில பேர் சாட்சி சொல்கிறத கேட்டிருக்கோம். எனக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தது, பல பாவ பழக்கம் இருந்துச்சு, ஆனால் கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார். அதிலிருந்து என்னுடைய பாவ பழக்கத்திலிருந்து நான் விடுதலை பெற்றேன். அதற்கு முன்பு இயேசுவை அறியாமல் இருந்தேன், இந்த ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிட்டு இருந்தேன். இயேசு விடுதலை கொடுத்தார். இன்றைக்கு நான் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குடும்பத்திலே பல பிரச்சனைகள் வருகிறது என்றால் அது நல்லதற்காகத்தான், நல்லதற்காகத்தான். அதன் மூலமாய் பல நன்மைகளை கர்த்தர் நமக்கென்று வைத்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே. ஆக இந்த சம்பவத்திலே பார்க்கிறோம், இயேசு தனிமையாக இருந்து தனி ஜெபத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார். அடுத்தது, அப்படியே தேவனை நம்பி இருக்கிறவர்களுக்கும் பிரச்சனைகள் வரும்.
ஆனால் அதிலிருந்தும் தேவன் அவர்களுக்கு விடுதலை கொடுக்கின்றார். அடுத்த மத்தேயு சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து வர உம்மிடத்தில் எனக்கு கட்டளை இடும் என்றார். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டா என்றார். அவர்கள் படவில் ஏறின உடனே காற்று அமர்ந்தது. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிறது. அதை தேவன்தான் அனுமதிக்கின்றார். பிரச்சனைகள் வரும்பொழுது ஒன்றை நினைத்து கொள்ளுங்கள், இதன் மூலமாய் கர்த்தர் எதையோ நமக்கு சொல்ல விரும்புகிறார். நம்மை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அடுத்த கட்டத்திற்கு நம்மை எடுத்து செல்ல விரும்புகின்றார். ஆம், கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு காரியத்தை நன்றாக ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள். சங்கீதம் 93வது சங்கீதத்தில் கர்த்தர் ஒரு காரியத்தை நமக்கு தெளிவாக சொல்லுகின்றார். சங்கீதம் 93:3-4 வசனங்களை பார்த்தோம் என்றால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிற ஒரு காரியம். கர்த்தாவே, நதிகள் எழும்பின, நதிகள் இரைச்சலிட்டு எழும்பின, நதிகள் அலை திரண்டு எழும்பின, திரளான தண்ணீர்களின் இரைச்சலை பார்க்கிலும் சமுத்திரத்தின் வலிமையான அலைகளை பார்க்கிலும் கர்த்தர் உன்னதத்திலே வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எத்தனை பிரச்சனை வரட்டுமே, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள் தானே, அதுக்காக தானே டிவி முன்பில் அமைந்திருக்கிறீங்க. எதுக்காக ஆண்டோடைய வார்த்தையை கேட்க விரும்புகிறீங்க? அவர் மீது விசுவாசம் தானே. பேதுருவை பார்த்து சொன்னது போல், ஏன் சந்தேகப்பட்டாய்? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய்? ஏன் பயப்படுற? ஏன் உனக்கு விசுவாசம் இல்லாமல் போயிட்டு? அப்படி நடக்குமோ இப்படி நடக்குமோ, சூழ்நிலையை பார்த்தா இது சாத்தியமாகுமா? இதெல்லாம் உன் கவலை இல்லை, அது ஆண்டவருடைய கவலை. எல்லாத்தையும் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். ஆண்டவரே என்று அவரிடத்தில். அங்கே பாருங்கள், நீரேயானால் நான் வரட்டுமான்னு பேதுரு கேட்குறான். வான்றாரு, இயேசுவை பார்க்குறாரு, நடக்கிறாரு. திடீர்னு அலைகளை பார்த்துடுறாரு, காற்றை பார்த்துடுறாரு, அமிழ்ந்து போகிறார். இன்றைக்கி நாமும் இயேசுவையே நோக்கி பார்த்து கொண்டு இருந்தோம் என்றால் இந்த அலைகள், காற்றுகள், புயல் இவைகள் எல்லாம் ஒன்றும் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகவே தான் தாவீது சொல்கிறார் சங்கீதம் 121 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். சூழ்நிலையை நோக்கி பார்க்கல, சத்துருவை நோக்கி பார்க்கல, குடும்பத்தாரை நோக்கி பார்க்கல, நான் செய்த நல்ல காரியத்தை நோக்கி பார்க்கல, நான் ஜெபம் செய்திருக்கின்றது அதெல்லாம் பார்க்கல, கர்த்தரை நோக்கி பார்க்குறேன்ப்பா. அவரை நோக்கி பார்த்தவர்கள், சங்கீதம் 34:5 சொல்லுது போல, அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், வெட்கத்தால் தலை குனிவது இல்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வெட்கத்தால் ஒருபோதும் தலை குனிவது இல்லை. எப்பொழுது? அவரையே நீங்கள் நோக்கி பார்க்கும்போது. பிரச்சனையை பார்க்காதீங்க, மனுஷரை பார்க்காதீங்க, சூழ்நிலையை பார்க்காதீங்க, கடந்த காலத்தை பார்க்காதீங்க, எதிர்காலத்தை கற்பனை பண்ணி அதை பார்க்காதீங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள், பிரகாசம் அடைவீர்கள். நீதிமொழிகளின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 26வது வசனம் விதமாக சொல்கிறது, கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். இன்றைக்கு அவருக்கு உங்களுக்கு கொடுக்கின்ற வாக்குத்தத்தம், கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கி கொள்ளாதபடி காப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சிக்கல்லாம் வரும், இடரல் வரும், பள்ளம் வரும், எல்லாம் வரும், முள்ளு இருக்கும். ஆனால் அதில் ஒன்றில் உன் காலை சேதப்படுத்தாதபடிக்கு அவர் காப்பார். ஆகவே அவர் உன் நம்பிக்கையாக இருந்து, எப்பொழுது? உன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது. அதான் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை, இதை நாம் மனதில் ஆழத்திலே வைத்து கொண்டோம் என்றால் இந்த துன்பங்கள் எல்லாம் நமக்கு சுமையாக இருக்காது. அவைகளெல்லாம் சுவையாக தேவன் அதை மாற்றி நமக்கு கொடுப்பார். நம்முடைய துன்பங்களில் நம்முடைய வாழ்வு கருகி போயிடுமோன்னு நினைக்காதீங்க. அது துளிர்க்கக்கூடிய காலத்தை காட்டுவதாக அமைந்திருக்கிறது. நாம் அதை உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் சொன்ன காரியங்களை தனி ஜெபத்தில்
அதே போல் பிரச்சனைகள் வரும்பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதில்லை, எல்லாவற்றிலும் அவரையே நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். நாம் இப்பொழுது ஜெபிப்போமா? தகப்பனே, இதோ நீர் இந்த நாளிலும் எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைக்காய் உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்கள் அப்பா. எதையோ நாங்கள் எண்ணி ஆண்டவரே, எதையோ பார்த்து நாங்கள் மருண்டு போயிருக்கின்றோம் அப்பா. மன உளைச்சலில் இருக்கிறோம், எப்படி ஆகுமோ என்று சொல்லி பயத்தில் இருக்கிறோம் ஆண்டவரே. இது நடக்குமா என்று சொல்லி சந்தேகத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்பதன் பிரகாரமாக இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு நீர்தான் ஆண்டவரே. இவை எல்லாவற்றிற்கும் கர்த்தாவே தகப்பனே ஜெயிக்கக்கூடிய வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது. இந்த பிரச்சனை ஆண்டவரை உம்மை விட பெரியது அல்ல கர்த்தாவே. இந்த காரியம் உமக்கு மேலானது அல்ல, எதுவுமே உமக்கு மிஞ்சினது அல்ல கர்த்தாவே. இந்த நாளிலே நாங்கள் அதை உணர்ந்து கொண்டோம் சுவாமி. அதை உம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் உம்மிடத்திலே தனித்திருந்து ஜெபிக்க அந்த கிருபையை எங்களுக்கு தாரும். நீரே இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்த பொழுது எங்களுக்கு முன் அடையாளமாக, முன்னோடியாக கர்த்தாவே நீர் உம்முடைய அடிச்சுவடுகளை வைத்துவிட்டு போனீர். ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே முழுவதும் வனாந்தரத்திலே மலைகள் மேலே நீர் தனித்து தனித்து ஜபம் பண்ணி கர்த்தாவே நீர் வல்லமையை பெற்றுக்கொண்டு மக்களுக்கு விடுதலையை கொடுத்தீர், திருப்தி கொடுத்தீர், அவருடைய சுகத்தை கொடுத்தீர், விடுதலையை கொடுத்தீர் அப்பா. பாடுகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பலத்தை பெற்றுக்கொண்டீர் சுவாமி. தேவனுடைய சித்தத்தை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய கிருபையை பெற்றுக்கொண்டீர். அதே போல் நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் உம்மை பின்பற்றி வர எங்களுக்கு கிருபை தார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் தங்க பிரச்சனையை ஒரு பக்கம் ஒதுக்கிவிட்டு இவற்றுக்கெல்லாம் மேலான தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எங்கள் உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறார் என்று சொல்லி, தாவீதின் தேவன் எங்களோடு கூட இருக்கிறார், யோசேப்போடு கூட இருந்த தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் தகப்பனே. அப்படியாக இந்த பிள்ளைகள் நினைத்து கர்த்தாவே தகப்பனே தங்களை திடப்படுத்தி கொள்ள, உமக்குள்ளாய் தங்களை பலப்படுத்தி கொள்ள நீங்கள் கிருபை தாரும். இந்த செய்தியை கேட்ட ஒருவரும் வீணாக போகாதபடிக்கு கர்த்தாவே வருகின்ற துன்பங்கள் எல்லாம், தோல்விகள் எல்லாம் ஒரு வெற்றியின் வாழ்க்கைக்கு அவைகள்தான் படிக்கற்களாக இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து முன்னே செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. பிள்ளைகளுடைய கோணலான பாதைகளை நேராக்கி தாங்க, கரடு முரடான பாதைகளை செவ்வைப்படுத்தி கொடுங்க எங்களுக்கு என்று. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை நூறத்தனையாய் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. அப்படியாக இருக்கும் பொழுது இதோ அந்த சீடர்கள் படகிலே நீர் இருந்தீர் ஆண்டவரை, எல்லாம் காற்று அலைகள் எல்லாம் அமர்ந்தது என்று பார்க்கிறோமே. தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர், இம்மானுவேலராக எங்களோடு கூட இருக்கிறீர். ஆகவே எதுவும் எங்களை சேதப்படுத்தாது. சிங்க கெபியில் போட்டாலும், எரிகிற அக்கினி சூளையிலே போட்டாலும் அது எதுவும் எங்களை தீண்டாது என்பதை நாங்கள் இந்த வேளையிலே புரிந்து கொண்டோம், தெரிந்து கொண்டோம் ஆண்டவரே. நீர் இந்த செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசினீர் அப்பா. இதை நாங்கள் சரியாக உணர்ந்து ஏற்றுக்கொண்டு எங்கள் அனுபவமாக்கி வாழ்க்கையிலே கர்த்தாவை இந்த உலகத்திலேயே உம்முடைய தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் சுதந்திரித்து கொள்ள அநேகருக்கு இந்த சமாதான செய்தியை எடுத்து கூறுகிறவர்களாக இருக்க கிருபை பாராட்டுவீராக. உம்முடைய கிருபைக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன் ஆமேன். சேனையின் கர்த்தராலே நாம் ஒரு சேனைக்குள் பாய்வோம், மதிலையும் தாண்டுவோம். காரணம் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். God bless you.